உலகத்திலேயே மிகவும் முக்கியமான கால்வாய் எதுன்னு கேட்டிங்கன்னா பனாமாவில் ஆகஸ்ட் 15 1914 யூஎஸ் கவர்மெண்ட்னால ஓப்பன் பண்ண பனாமா கால்வாய் தாங்க. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 மைல்ஸ், அதாவது 65 கிலோமீட்டர்ஸ். இந்த கால்வாய் கட்டமைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பசிபிக் பெருங்கடல்ல இருந்து ஒரு கப்பல் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு வரணும்னா சவுத் அமெரிக்காவை கிட்டத்தட்ட 15,000 கிலோமீட்டர் சுற்றி தான் வரணும். இதனாலேயே இந்த கால்வாயை மதர் ஆஃப் ஆல் ஷார்ட்கட் வாட்டர்வேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் மேன் மேடட் கேனல், அதாவது எந்தவித மெஷினரிஸுமே இல்லாமல் மனித உழைப்பாலேயே தோண்டப்பட்டது. இதை கட்டி முடிக்கிறதுக்குள்ள இதில் வேலை செஞ்சதில் 27,000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து வர்ற கப்பல் பனாமா கால்வாயில் வர்றப்போ முதல்ல ஃபேஸ் பண்ணுற லாக்கை கேட்டூன் லாக்குன்னு சொல்லுவாங்க. இதில் 3 ஸ்டெப்பாக கப்பல் சுமார் 85 அடிக்கு மேலே உயர்த்தப்பட்டு கேட்டூன் லேக்கில் 33 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு குலேப்ரா கட்டுன்னு சொல்லக்கூடிய மலைகளுக்கு நடுவே அமைக்கப்பட்ட கால்வாயை கடந்து செகண்ட் பேட் ஆஃப் என்ட்ரியை சந்திக்கும். அந்த லாக்கோட பேர் பெட்ரோமிகோ லாக்குன்னு சொல்லுவாங்க. இதில் சுமார் 31 அடிக்கு ஒரு ஸ்டெப்பாக கீழே இறங்கி மிராஃப்ளோஸ் லேக்கில் 1.2 மைல்ஸ் ட்ராவல் பண்ணி தேர்ட் ஃபேஸ் ஆஃப் என்ட்ரியான மிராஃப்ளோஸ் லேக்கில் வந்தடையும். இதில் 2 ஸ்டெப்பாக இறங்கி கப்பல் பசிபிக் பெருங்கடலில் தன்னோட பயணத்தை தொடங்கும். இதில் ட்விஸ்ட் என்னன்னா, இதை கட்டமைச்சது யூஎஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கரண்ட்டாக இதோட ஃபுல் அத்தாரிட்டி ரிப்பப்ளிக் ஆஃப் பனாமா தாங்க.